இடைக்காலம் என்பது கிபி 8 முதல் கிபி 18 வரை இடைக்காலம் ஆகும். அவந்தியை ஆட்சி செய்தவர்கள் பிரதிகாரர்கள். கனோஜ் பகுதியை ஆட்சி செய்தவர்கள் ரத்தோர்கள். பிரதிகார மன்னர்களில் மிகவும் வலிமையுடன் விளங்கியவர்கள் மிகிரபோசர். பிரதிகாரர்கள் மரபினை தோற்றுவித்தவர் முதலாம் நாகப்பட்டர். சவுகான் மன்னர்களில் மிக முக்கியமான மன்னர் பிருத்திவிராஜ் சவுகான். தர்மபாலர் புகழ்மிக்க பல்கலைக்கழகத்தை விக்கிரமசீலம் என்ற இடத்தில் நிறுவினார். பரமாரர்களின் தலைநகரமாக தாரா விளங்கியது. கீழை சாளுக்கியர்களின் காலம் கிபி 7 முதல் 12 வரை. சாளுக்கிய அரசர்களில் மிக சிறந்தவராக இரண்டாம் புலிகேசி விளங்கினார். விருபாஷ்கர் ஆலயமானது கைலாசநாதர் கோயிலை போல கட்டப்பட்டுள்ளது. ராஷ்டிரகூடர்களின் ஆட்சி துருவன் காலத்தில் உயர்நிலை அடைந்தது. யாருடைய காலத்தில் உயர்நிலை அடைந்தது அப்படின்னு கேட்டா துருவன் காலத்தில் உயர்நிலை அடைந்தது. யாருடைய காலத்தில் எலிபெண்டா குகைகள் பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்டவை? யாருடைய காலத்துல எலிபெண்டா குகைகளை பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்டதுன்னா ராஷ்டிரகூடர்களுடைய காலத்துல. கொல்லூரில் கிருஷ்ணா நதிக்கரையில் கண்டெடுக்கப்பட்ட உலக புகழ் வாய்ந்த கோகினூர் வைரம் காக்கத்தியருடையதாகும். கிருஷ்ணா நதிக்கரையில கண்டெடுக்கப்பட்ட உலக புகழ் வாய்ந்த கோகினூர் வைரம் யாருடையது அப்படின்னா காக்கத்தினருடையது. மிக சிறந்த யாதவ மன்னர் யார்? சிங்கனா. பிற்கால பல்லவ அரசர்களின் முதன்மையானவர் சிம்மவிஷ்ணு. சைவ குரவர் அப்பர் என்பவரால் சைவ சமயத்திற்கு மாற்றப்பட்டவர் மகேந்திரவர்மன். வாரியங்கள் என்பவை நிர்வாக குழுக்கள் ஆகும். வாரியங்கள் அப்படின்னா அது ஒரு நிர்வாக குழு. நரசிம்மவர்மன் ஆட்சியில் சீனாவுடன் வணிக உறவு ஏற்பட்டது ஒரு முக்கிய நிகழ்வாகும். நரசிம்மவர்மன் ஆட்சியில் யாருடன் வணிக உறவு ஏற்பட்டது? அது சீனா. நிர்வாகத்தின் அடிப்படை அலகு என்பது கிராமம். குஜராத்தை ஆட்சி செய்தவர்கள் சோலாங்கிகள். நாலந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பித்தவர் தர்மபாலர். பரமாரர்களின் புகழ்மிக்க அரசன் ராஜபோஜ். மும்பைக்கு அருகில் உள்ள எலிபெண்டா கோயிலை கட்டி முடித்தவர் ராஷ்டிரகூடர்கள். எலிபெண்டா கோயில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்ட மும்பைக்கு அருகில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எலிபெண்டா கோயிலை கட்டி முடித்தவர் யாருன்னு கேட்ட ராஷ்டிரகூடர்கள். அவந்தியை ஆட்சி செய்தவர்கள் பிரதிகாரர்கள். ஐசலா மன்னர்களில் குறிப்பிடத்தக்கவர் இரண்டாம் வீரபல்லாளர். ராஜா தரங்கிணி என்ற நூலின் ஆசிரியர் கல்லாணர். வெளிநாட்டு மரபின் சார்ந்தவர்கள்
குஷானர்கள், கூர்ஜார்கள், ஈனர்கள் எல்லாருமே வெளிநாட்டு மரபினை சார்ந்தவங்க. ராஜபுத்திரர் போற்றி வளர்த்த மதம் இந்து மதம். ராஜபுத்திரர்கள் போற்றி வளர்த்த மதம் இந்து மதம். பிரதிகாரர்களின் தலைநகரம் கன்னௌஜ். பிரதிகாரர்களின் தலைநகரம் கன்னௌஜ். பிற்கால கல்யாணி மேலை சாளுக்கியரின் குறுநில மன்னர் ககத்தியர். பிற்கால கல்யாணி மேலை சாளுக்கியரின் குறுநில மன்னர் ககத்தியர். கிபி 780 முதல் கிபி 792 வரை நடைபெற்ற போரில் இலங்கையை கைப்பற்றியவர் துருவன். கன்னடம் இவர்களின் தாய்மொழி. ராஷ்டிரகூடர்கள். ராஷ்டிரகூடர்களின் தாய்மொழி எது? கன்னடம். சவுனர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யாதவர்ஸ். சவுனர்கள் என அழைக்கப்பட்டவர்கள் யாதவர்ஸ். வெப்பமண்டல பகுதியில் முக்கிய பயிர் நெல். வெப்பமண்டல பகுதியில் முக்கிய பயிர் நெல். ஆலோ இலாஸ்டி என்பது உப்பு படிகமாதல். ஆலோ இலாஸ்டி என்பது உப்பு படிகமாதல். பிரதிகார மரபை தோற்றுவித்தவர் முதலாம் நாகப்பட்டர். பிரதிகார மரபை தோற்றுவித்தவர் முதலாம் நாகப்பட்டர். பிரதிகார மன்னர்களில் மிகவும் வலிமையுடன் விளங்கியவர் விக்கிரபோசர். பிரதிகார மன்னர்களில் மிகவும் வலிமையுடன் விளங்கியவர் விக்கிரபோசர். பிரதிகாரர்கள் யார் மரபினர்? கூர்ஜா மரபினர். பிரதிகாரர்களின் கடைசி மன்னர் ராஜபாலர். பிரதிகாரர்களின் கடைசி மன்னர் ராஜபாலர். பாலர் மரபின் கடைசி மன்னர் கோவிந்தபாலர். பாலர் மரபினுடைய கடைசி மன்னர் கோவிந்தபாலர். ராஜபுத்திரர்கள் எந்த மதத்தை போற்றி வளர்த்தார்கள்? இந்து மதத்தை. பாஸ்கராச்சாரியா எழுதிய டேஷ் ஆனது ஒரு சிறந்த வானவியல் நூலாகும். சித்தாந்த சிரோன்மணி என்ற நூல். சித்தாந்த சிரோன்மணி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டா பாஸ்கராச்சாரியார். இந்த நூல் எதன் சிறப்பை விளக்குதுன்னா வானவியல் நூல் அப்படின்னு சொல்லலாம். பாஸ்கராச்சாரியர் எழுதிய டேஷ் ஆனது ஒரு சிறந்த வானவியல் நூலாகும். சித்தாந்த சிரோன்மணி. சித்தாந்த சிரோன்மணி எழுதியவர் யார்? பாஸ்கராச்சாரியா. வானவியல் சிறந்த வானவியல் நூல் எது அப்படின்னு இந்த ஆப்ஷன் கேட்டா சித்தாந்த சிரோன்மணி. இது மாதிரி பலதரப்பு விடைகளும் வினாக்களையும் மாற்றி கேட்கலாம். ராஜபுத்திரர் காலத்தில் டேஷ் என்னும் இடத்தில் சூரிய கோயில் கட்டப்பட்டது. கோனார்க். ராஜபுத்திரர் காலத்தில் கோனார்க் என்னும் இடத்தில் சூரிய கோயில் கட்டப்பட்டது. பரமாரர்களின் தலைநகரமாக தாரா விளங்கியது. பரமாரர்களின் தலைநகரமாக தாரா விளங்கியது. சவுகான் மன்னர்களின் மிக முக்கியமான மன்னர் பிருத்திவிராஜ் சவுகான். சவுகான் மன்னர்களின் மிக முக்கியமான மன்னர் பிருத்திவிராஜ் சவுகான். சாளுக்கியர்கள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள்? சாளுக்கியர்கள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள்? கிபி 6 முதல் 12ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவர்கள் தான் சாளுக்கியர்கள். சாளுக்கிய அரசர்களில் மிக சிறந்தவராக விளங்கியவர் 2ஆம் புலிகேசி. சாளுக்கிய அரசர்களில் மிக சிறந்தவராக விளங்கியவர் 2ஆம் புலிகேசி. கீழை சாளுக்கிய மரபை தொடங்கிய மன்னர் விஷ்ணுவர்தன். கீழை சாளுக்கிய மரபை தொடங்கிய மன்னன் விஷ்ணுவர்தன். ஹையலோ கல்வெட்டுகளை படைத்தவர் ரவிகீர்த்தி. சாளுக்கிய காலத்தில் டேஷ் இலக்கியங்கள் வளர்ச்சியடைந்தன. தெலுங்கு. சாளுக்கியர் காலத்தில் தெலுங்கு இலக்கியங்கள் வளர்ச்சியடைந்தன. யாருடைய காலத்தில் தெலுங்கு வளர்ச்சியடைந்தன அப்படின்னு கேட்டா சாளுக்கியர்கள் காலத்தில். பார்சவநாதரின் வாழ்க்கை வரலாற்றை பர்சுவ உதயம் என்ற நூலாக படைத்தவர் ஜீனசேனர். ராஷ்டிரகூடர்களின் தாய்மொழி கன்னடம் தான். ஐசால மரபில் பிற்கால மன்னர்களில் சிறந்த பேரரசர் 3ஆம் பல்லாளர். துவார சமுத்திரம் என்னும் பகுதியிலிருந்து ஆட்சி செய்தவர்கள் ஐசாலர்கள். துவார சமுத்திரம் என்னும் பகுதியிலிருந்து ஆட்சி செய்தவர்கள் ஐசாலர்கள். கொல்லூரில் கிருஷ்ணா நதிக்கரையில் கண்டெடுக்கப்பட்ட உலக புகழ் வாய்ந்த கோகினூர் வைரம் காக்கத்தியர்கள் உடையதாகும். கிருஷ்ணா நதிக்கரையில் கண்டெடுக்கப்பட்ட உலக புகழ் வாய்ந்த கோகினூர் வைரம் யாருடையதுன்னா காக்கத்தியர்கள். மகேந்திரவர்மன் தமது ஆட்சியின் தொடக்கத்தில் டேஷ் சமயத்தை பின்பற்றினார். சமண சமயத்தை பின்பற்றினார்.
பிற்கால பல்லவ அரசர்களில் முதன்மையானவர். பிற்கால பல்லவ அரசர்களில் முதன்மையானவர் அவனி சிம்மன். தண்டி அலங்காரம் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் ராஜசிம்மன். தண்டி அலங்காரம் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் ராஜசிம்மன். பல்லவ நாடு டேஷ் எனக்கூடிய பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது. ராஷ்டிரம் வீகம் என்னும் நூலை எழுதியவர் முதலாம் மகேந்திரவர்மன். திராவிட பாணியிலான கட்டிடக்கலை டேஷ் காலத்தில் தொடங்கப்பட்டது. பல்லவர். தோமரர்கள் தனி அரசை டெல்லியில் நிறுவிய ஆண்டு கிபி 736. தோமரர்கள் தனி அரசை டெல்லியில் நிறுவிய ஆண்டு கிபி 736. பூமியானது கடலின் மீது மிதக்கும் ஒரு கோளமாக டேஷ் கருதினார்கள் எகிப்தியர்கள். இந்தோ ஆஸ்திரேலியன் தட்டு 67 மில்லிமீட்டர் அளவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் நகர்கிறது. இந்தோ ஆஸ்திரேலியன் தட்டு 67 மில்லிமீட்டர் அளவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் நகர்கிறது. பாஞ்சியா என்பது கிரேக்க சொல்லாகும். பாஞ்சியா என்பது கிரேக்க சொல். பசிபிக் தட்டு 1/5 பங்கு புவி மேல்பரப்பை உள்ளடக்க கூடியதாக உள்ளது. அங்காரா மற்றும் கோண்டுவானா என்ற 2 பெரிய நிலப்பகுதிகளுக்கு இடையே அமைந்திருந்த ஆழம் குறைந்த கடல் பகுதி டெத்தீஸ் ஆகும். டேஷ் என்ற கருவியை கொண்டு நிலநடுக்கத்தின் அலைவுகள் பதிவு செய்யப்படுகிறது. சிஸ்மோகிராஃப். நிலநடுக்கத்தின் அலைகளை பதிவு செய்வ கருவி சிஸ்மோகிராஃப். பாஞ்சியா 7 பெரிய தட்டுகளாக உடைப்பட்டுள்ளது. ஆசிகரன் செயல்முறையானது எவ்வாறு அறியப்படுகிறது? இரும்பு துருப்பிடித்தல். ஆசிகரண செயல்முறையானது எவ்வாறு அறியப்படுகிறதுனா இரும்பு துருப்பிடித்தல். நமது தேசிய மரம் ஆலமரம். பாறைகள் உடைவதால் நிகழ்வது நீரின் சேர்க்கையும் ஆக்சிகரணமும். உறைதல் மற்றும் உருகுதல் செயல்முறையால் பாறை சிதைவது உறைபனி சிதைவு. உறைதல் மற்றும் உருகுதல் செயல்முறையால் பாறை சிதைவது உறைபனி சிதைவு. ஒரு திட்டமான சராசரி காலம் 30 ஆண்டுகள். பாறைகள் ரசாயன மாற்றம் அடையாமல் சிதைவது பௌதிகம். கடல் போக்குவரத்து பாதிப்பது அடர் மூடுபனி தாழ் முகில்கள். புவி வெளியிடும் வெப்ப ஆற்றல் புவி கதிர்வீச்சு. சிலிகேட் தாதுக்கள் பாதிப்படையும் செயல் நீரின் சேர்க்கை. வளிமண்டலத்தில் மிக உயரமான அடுக்கு வெளியடுக்கு. நீர் உட்கிரகித்தல் என்பது தாது நீர் கொள்ளல். வளிமண்டல அடுக்குகளின் எண்ணிக்கை 4. பெருமளவு நைட்ரஜன் மற்றும் ஹீலியம் கொண்ட அடுக்கு வெளியடுக்கு. குளிர்காலங்கள் மற்றும் கோடையின் நிலவும் தட்பவெப்ப நிலையை மாற்றி அமைப்பது சீரான கடலாதிக்க காலநிலை ஆகும். பௌதிக சிதைவில் முதன்மையானது அரித்து தின்னல். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1210.2 மில்லியன் மக்கள் இந்தியாவில் உள்ளார்கள். மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டருக்குள் வாழும் மக்களின் சராசரி எண்ணிக்கையாகும். மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டர் அதுக்குள்ள வாழக்கூடிய மக்களின் சராசரி எண்ணிக்கை. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 74.04 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. இந்தியாவில் மொத்த நில எல்லையின் நீளம் 15,200 கிலோமீட்டர். இந்தியாவின் மொத்த நில எல்லையின் நீளம் 15,200 கிலோமீட்டர். இந்தியாவின் கடற்கரை 7,516.6 கிலோமீட்டர் நீளமுடையதாகும். இந்தியாவின் கடற்கரையின் நீளம் 7,516.6 கிலோமீட்டர் நீளம். உலக நாடுகளின் வரிசையில் விண்வெளி ஆய்வில் இந்தியா 6ஆம் இடத்தை பெற்றுள்ளது. வெப்பமண்டலத்தின் முக்கிய பயிர் நெல். பூமி அமைப்பு பற்றிய கோட்பாட்டை முதலில் உருவாக்கியவர் ஐசக் நியூட்டன். பூமியின் உள்மைய அடுக்கு நிக்கல் மற்றும் இரும்பு இருப்பதன் காரணமாக நைஃப் எனவும் கூறப்படுகிறது. பூமியின் மேல்பரப்பு மேலோடு நிலக்கோளம் என 2 வகையாக அழைக்கப்படுகிறது. இந்திய நாட்டின் தலைவர் ஜனாதிபதி. இந்தியாவை ஒரு சிறிய உலகம் என்று அழைப்பதுண்டு. இந்தியாவை ஒரு சிறிய உலகம் என்று அழைப்பதுண்டு. உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா. இந்திய அரசியலமைப்பு உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியல் ஆவணமாகும். இந்தியா இந்திய நாட்டின் முதன்மை குடிமகன் குடியரசுத் தலைவர் ஆவார். தலைமைச் சட்ட தலைவர் என்பவர் அட்னரி ஜெனரல். உலக அளவில் தொழில்துறையில் இந்தியா
10வது இடத்தை பெற்றுள்ளது. இந்தியா பாராளுமன்ற அமைப்பின்படி செயல்படுகிறது. மக்கள் தொகை அடர்த்தியின்படி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர் உள்ளார்கள். மக்கள் தொகை அடர்த்தியின்படி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர் உள்ளார்கள். குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மைய அரசின் உயர் அதிகாரிகள் அனைவரையும் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்கள். இந்தியா பாராளுமன்ற அமைப்பின்படி பெயரளவிலான தலைவர் யார்? குடியரசுத் தலைவர். லோக்சபா என்பது பாராளுமன்றத்தின் கீழவை மற்றும் மக்களவை என அழைக்கப்படுகிறது. டேஷ் ஒரு சுதந்திரமான அமைப்பாகும். நீதித்துறை இந்தியாவின் அனைத்து நீதிமன்றங்களும் தலைமையானது உச்ச நீதிமன்றம். தற்போது நம் நாடாளுமன்றம் டேஷ் ஆங்கிலோ இந்திய நியமன உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளது. 2. தற்போது நம் நாடாளுமன்றம் 2 ஆங்கிலோ இந்திய நியமன உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளது. இந்தியாவில் எத்தனை உயர் நீதிமன்றங்கள் உள்ளன? 21. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக உள்ள உயர் நீதிமன்றங்கள் எத்தனை? 3. ஓரவை சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற பேரவை கீழவை என்று அழைக்கப்படுகிறது. 35 வயதிற்கும் மேற்பட்ட இந்திய குடிமக்கள் எவரும் ஆளுநராக நியமிக்கப்படலாம். சட்டமன்ற தலைவர் அட்வொகேட் ஜெனரல் என்று அழைக்கப்படுவார். யாருடைய ஆலோசனையின்படி மற்ற அமைச்சர்களை ஆளுநர்கள் நியமிப்பார்கள்? முதலமைச்சர். நமது தேசிய கொடியின் மேல் உள்ள காவி நிறமானது தியாகத்தையும் தைரியத்தையும் குறிக்கும். நமது தேசிய கொடியின் மேல் உள்ள காவி நிறமானது தியாகத்தையும் தைரியத்தையும் குறிக்கும். அரசியல் நிர்ணய சபை தேசிய கொடியை ஜூலை 22ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெறுவதற்கு 3 வார காலத்திற்கு முன்பே அங்கீகரித்தது. தேசிய கீதத்தை பாடும் இசைக்கு கால அளவு 52 வினாடிகள். எந்த ஆண்டு டிசம்பர் 27ஆம் நாள் கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தேசிய கீதம் முதன்முறையாக பாடப்பட்டது? 1911. நமது நாட்டு இலச்சினை அசோகர் சாரநாத் தூணில் உள்ள சிங்கங்களின் உருவமாகும். நமது நாட்டு இலச்சினை அசோகர் சாரநாத் தூணில் உள்ள சிங்கங்களின் உருவமாகும். நமது இந்திய தேசிய பாடல் வங்காள மொழியில் இருந்து 5 பத்திகளை கொண்டுள்ளது. நமது இந்திய தேசிய பாடல் வங்காள மொழியின் 5 பத்திகளை கொண்டுள்ளது. நமது தேசிய பாடலான வந்தே மாதரம் கவிஞர் பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் வங்காள மொழியில் இயற்றப்பட்டது. அரசியலமைப்பின் பாதுகாவலர் உச்ச நீதிமன்றம். இந்திய உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. புராண இலக்கியங்களில் எந்த மலர் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது? தாமரை. நமது தேசிய ஆறு கங்கை. இந்தியாவின் தேசிய விலங்காக முதலில் தேர்வு செய்யப்பட்டது சிங்கம். காசி முல்தானில் நிறைய செல்வ வளங்களை பெற்றமையால் முல்தானை டேஷ் என அழைத்தனர். காசி முல்தானில் நிறைய செல்வ வளங்களை பெற்றமையால் முல்தானை டேஷ் என அழைத்தனர். தங்க நகரம் என்று அழைத்தனர். முகமது பின் காசிம் படையில் இருந்த பாக்ட்ரியா நாட்டு ஒட்டகங்களின் எண்ணிக்கை 3000. முகமது பின் காசிம் படையில் இருந்த பாக்ட்ரியா நாட்டு ஒட்டகங்களின் எண்ணிக்கை 3000. முகமது கஜினியினால் தோற்கடிக்கப்பட்ட சாயி மரபை சார்ந்த இந்து அரசர் ஜெயபாலர். முகமது கஜினியினால் தோற்கடிக்கப்பட்ட சாயி மரபை சேர்ந்த இந்து அரசர் ஜெயபாலர். முகமது கஜினி டேஷாம் ஆண்டில் சோமநாதபுரத்தின் மீது படையெடுத்தார். முகமது கஜினி டேஷாம் ஆண்டு சோமநாதபுரத்தின் மீது படையெடுத்தார். கிபி 1025ஆம் ஆண்டு. முதலாம் தரையன் போரில் முகமது கோரியை தோற்கடித்தவர் பிருத்திவிராஜன். முதலாம் தரையின் போரில் முகமது கோரியை தோற்கடித்தவர் பிருத்திவிராஜன். மாம்லுக் என்பது குரானின் படி எதை குறிக்கிறது? அடிமை. மாம்லுக் என்பது குரானின் படி எதை குறிக்கிறதுனா அடிமை. மாம்லுக் மரபினை நிறுவியவர் குத்புதீன் ஐபக். மாம்லுக் மரபினை நிறுவித்தவர் குத்புதீன் ஐபக். மத்திய ஆசியாவில் வாழ்ந்த இல்பாரி என்ற பழங்குடி இனத்தில் பிறந்தவர் இல்துமிஷ். மத்திய ஆசியாவில் வாழ்ந்த இல்பாரி என்ற பழங்குடி இனத்தில் பிறந்தவர் இல்துமிஷ். இந்திய கிளி என அழைக்கப்பட்ட கவிஞர். இந்திய கிளி என அழைக்கப்பட்ட கவிஞர் அமீஸ் குரூஸ். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
இந்திய கிளி அப்படின்னா அமீர் குரூஸ். இல்துமிஷ் ஜிட்டால் என்ற டேஷ் நாணயம் வெளியிட்டார். செம்பு. இல்துமிஷ் ஜிட்டால் என்ற செம்பு நாணயத்தை வெளியிட்டார். ஜெசியா என்பது அது ஒரு தலைவரி. ஜெசியா என்பது தலைவரி. காலநிலை என்ற சொல் கிளைமா என்ற டேஷ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. காலநிலை என்ற சொல் கிளைமா என்ற டேஷ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. டேஷ் இஸ்லாமிய மதத்தை மேற்கு மற்றும் கிழக்கு நாடுகளில் பரவச் செய்து உலக மதங்களில் ஒரு முக்கிய மதமாக வளர செய்துள்ளனர். துருக்கியர்கள். டேஷ் இஸ்லாமிய மதத்தை மேற்கு மற்றும் கிழக்கு நாடுகளில் பரவ செய்து உலக மதங்களில் ஒரு முக்கிய மதமாக வளர செய்தவர்கள் துருக்கியர்கள். யாருடைய தோற்றமும் வளர்ச்சியும் உலக வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது? இஸ்லாமியர்களுடைய தோற்றமும் வளர்ச்சியும் உலக வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. சிந்துவையும் முல்தானையும் நிர்வகிக்கும் பொருட்டு அவற்றை மற்ற மாவட்டங்கள் எனப்படும் இக்தார்களாக பிரித்தவர். சிந்துவையும் முல்தானையும் நிர்வகிக்கும் பொருட்டு அவற்றை மாவட்டங்கள் எனப்படும் இக்தார்களாக பிரித்தவர் யார்? முகமது பின் காசிம். சிந்துவையும் முல்தானையும் நிர்வகிக்கும் பொருட்டு அவற்றை மாவட்டங்கள் எனப்படும் இக்தார்களாக பிரித்தவர் முகமது பின் காசிம். இந்தியாவில் முகமது கஜ்னி மேற்கொண்ட படையெடுப்பிலேயே முக்கியமானது எது? சோமநாதபுரம். இந்தியாவில் முகமது கஜ்னி மேற்கொண்ட படையெடுப்பிலேயே முக்கியமான படையெடுப்பு எதுனா சோமநாதபுரத்தின் மீது படையெடுத்ததுதான். சர் ஹென்றி எலியட் எழுதியது டேஷ் என்னும் நூலில் முகமது கஜ்னியின் 17 படையெடுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறார். சர் ஹென்றி எலியட் எழுதிய இந்திய வரலாறு என்னும் நூலில் முகமது கஜ்னியின் 17 படைப்புகளை பற்றி குறிப்பிடுகிறார். இதை இப்படி கூட கேட்கலாம். முகமது கஜ்னியின் படையெடுப்புகளை பற்றி எந்த நூலில் இருக்கிறதுனா இந்திய வரலாறு. அதை எழுதியவர் சர் ஹென்றி எலியட். எந்த ஆண்டு முகமது கோரி இந்தியா மீது படையெடுக்க தொடங்கினார்? 1176. எந்த ஆண்டு முகமது கோரி இந்தியா மீது படையெடுக்க தொடங்கினார்? 1176. சோமநாதபுரம் படையெடுப்பு நடந்த ஆண்டு? சோமநாதபுரம் படையெடுப்பு நடந்த ஆண்டு 1025. முகமது பின் காசிம் டேஷ் பகுதிக்கு படையெடுக்க கலிபா வாலித் அனுப்பினார். சிந்து பகுதிக்கு படையெடுக்க கலிபா வாலித்தை முகமது பின் காசிம் அனுப்பினார். பிரம்மகுப்தர் எழுதியது பிரம்ம சித்தாந்தம். பிரம்மகுப்தர் எழுதியது பிரம்ம சித்தாந்தம். முதல் தரையன் போர் நடைபெற்ற ஆண்டு? முதல் தரையன் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1191 ஆண்டு முதல் தரையன் போர் நடைபெற்றது. முகமது கோரி கொல்லப்பட்ட ஆண்டு? முகமது கோரி கொல்லப்பட்ட ஆண்டு கிபி 1206 மார்ச் 25. முகமது கோரி கொல்லப்பட்ட ஆண்டு கிபி 1206 மார்ச் 25. முகமது கோரி அரசின் தலைநகரமாக டேஷ் அமைந்தது. முகமது கோரி அரசின் தலைநகரமாக விளங்கியது டெல்லி. முதல் தரையன் போரில் முகமது கோரியை தோற்கடித்தவர் பிருத்திவிராஜன். முதல் தரையன் போரில் முகமது கோரியை தோற்கடித்தவர் பிருத்திவிராஜன். முகமது கஜ்னியினால் தோற்கடிக்கப்பட்ட சாயி மரபை சேர்ந்த இந்து அரசர் ஜெயபாலர். முகமது கஜ்னியினால் தோற்கடிக்கப்பட்ட சாயி மரபை சேர்ந்த இந்து அரசர் ஜெயபாலர். இந்தியாவில் டேஷ் பேரரசை உறுதியாக நிறுவியவர் என முகமது கோரி கருதப்படுகிறார். துருக்கிய பேரரசை. இந்தியாவில் துருக்கிய பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டா முகமது கோரி. முகமது பின் பக்தியார் கில்ஜி டேஷாம் ஆண்டில் நடியா பகுதியை கைப்பற்றினார். முகமது பின் பக்தியார் கில்ஜி எந்த ஆண்டில் நடியா பகுதியை கைப்பற்றினார்? கிபி 1202 ஆண்டு முதல் 1203 ஆண்டு வரை நடியா பகுதியை அவர் கைப்பற்றி இருக்கிறார். முகமது கோரி தான் வென்ற இந்திய பகுதியின் ஆளுநராக டேஷ் என்பவரை நியமித்தார். குத்புதீன் ஐபக். முகமது கோரி
தான் வென்ற இந்திய பகுதியின் ஆளுநராக டேஷ் என்பவரை நியமித்தார். குத்புதீன் ஐபக். முஸ்லிம் அல்லாதோர் மீது வரியானது கட்டாயப்படுத்தி வசூலிக்கப்பட்டது. ஜெசியா. முஸ்லிம் அல்லாதோர் மீதும் ஜெசியா வரியானது கட்டாயப்படுத்தி வசூலிக்கப்பட்டது. கலிஃபா அருள் அல் ரஷீத் என்பவருக்கு இருந்த ஆபத்தான நோயை டேஷ் என்பவர் குணப்படுத்தினார். மனகா. கலிஃபா அருள் அல் ரஷீத் என்பவருக்கு இருந்த ஆபத்தான நோயை மானகா என்பவர் குணப்படுத்தினார். இரண்டாம் தரையன் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1192. முதலாம் தரையன் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1191. கோரி முகமதுவின் வழித்தோன்றல் யுல்துஸ். மாம்லுக் மரபினை நிறுவியவர் குத்புதீன் ஐபக். மாம்லுக் மரபினை நிறுவியவர் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் கட்டிய மசூதி. குத்புதீன் ஐபக் கட்டிய மசூதி. ஏ. அஜ்மீர் குவதுல் இஸ்லாம். பி. டெல்லி தாய்டின் கொஜன்பரா. சி. குதுப்பினர். இவை அனைத்துமே குத்புதீன் ஐபக்கால் கட்டப்பட்ட கட்டிடங்களாகும். ஜலாலுதீன் கில்ஜிக்கு எதிராக சூனம் பகுதியில் மங்கோலியர் படையெடுத்த ஆண்டு. ஜலாலுதீன் கில்ஜிக்கு எதிராக சூனம் பகுதியில் மங்கோலியர் படையெடுத்த ஆண்டு கிபி 1296. ஜலாலுதீன் கில்ஜிக்கு எதிராக ஜூனம் பகுதியில் மங்கோலியர் படையெடுத்த ஆண்டு கிபி 1296. கியாசுதீன் துக்ளக் வங்கப்பகுதியை வென்ற ஆண்டு. கியாசுதீன் துக்ளக் வங்கப்பகுதியை வென்ற ஆண்டு கிபி 1325. அலாலுதீன் கில்ஜி குஜராத் பகுதியை கைப்பற்ற அனுப்பிய படைத்தளபதி. உலுக் கான், நசரத் கான் 2 பேருமே அலாவுதீன் கில்ஜி குஜராத்தை கைப்பற்றத்துக்கு அனுப்பிய படைத்தளபதிகள். சமர்கண்ட் பகுதியை ஆட்சி செய்தவர்கள் தைமூர். சமர்கண்ட் பகுதியை ஆட்சி செய்தவர்கள் தைமூர். பிரோஸ் துக்ளக் ஆட்சியில் அமர்ந்த ஆண்டு. பிரோஸ் துக்ளக் ஆட்சியில் அமர்ந்த ஆண்டு கிபி 1351. பிரோஸ் துக்ளக் ஆட்சியில் அமர்ந்த ஆண்டு கிபி 1351. லாக் பக்ஷா என புகழப்பட்டவர். லாக் பக்ஷா என புகழப்பட்டவர் குத்புதீன் ஐபக். தெய்வீக உரிமை கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டவர் பால்பன். தெய்வீக உரிமை கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டவர் பால்பன். பைபோஸ் முறையை அறிமுகப்படுத்தியவர். பைபோஸ் முறையை அறிமுகப்படுத்தியவர் கியாசுதீன் பால்பன். துருக்கிய ஆதிக்கத்தை தொடங்கி வைத்தவர் ஐபக். துருக்கிய ஆதிக்கத்தை தொடங்கி வைத்தவர் ஐபக். நிரந்தர படையை உருவாக்கிய முதல் சுல்தான் அலாவுதீன் கில்ஜி. நிரந்தர படையை உருவாக்கிய முதல் சுல்தான் அலாவுதீன் கில்ஜி. முகமது பின் துக்ளக் கட்டிய கோட்டை. முகமது பின் துக்ளக் கட்டிய கோட்டை எது அப்படின்னா அதாலாபாத் கோட்டை, துக்லாபாத் 2மே முகமது பின் துக்ளக் கட்டிய கோட்டை தான். டெல்லி குதுப்பினார் பணியை தொடங்கியவர். டெல்லி குதுப்பினார் பணியை தொடங்கியவர் குத்புதீன் ஐபக். முகமது கோரியின் தளபதி. முகமது கோரியின் தளபதி முகமது பின் பக்தியார் கில்ஜி. முகமது கோரியின் தளபதி யார் அப்படின்னா முகமது பின் பக்தியார் கில்ஜி. போலோ விளையாடும் போது இறந்தவர். இதுவும் அடிக்கடிக்கு டிஎன்பிசில கேட்டது, டெட்லியும் கேட்க வாய்ப்பு இருக்கு. போலோ விளையாடும் போது இறந்தவர் குத்புதீன் ஐபக். 1320 பஞ்சாப் ஆளுநர். 1320ஆம் ஆண்டு பஞ்சாப்ல ஆளுநராக இருந்தவர் காசிம் மாலிக். செப்பு நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர் முகமது பின் துக்ளக். செப்பு நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர் முகமது பின் துக்ளக். பாக்தாத் நகரில் தலைமை மருத்துவராக இருந்த இந்தியர் தானா. பாக்தாத் நகரில் தலைமை மருத்துவராக இருந்த இந்தியர் தானா. முல்தான் அரசர் டேஷ் ஆவர் பதேதாவூர். முல்தான் அரசர் பதேதாவூர் ஆவார். அரேபிய மொழியில் நாணயத்தை முதலில் வெளியிட்டவர். அரேபிய மொழியில் நாணயத்தை முதலில் வெளியிட்டவர் இல்துமிஷ். கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் என புகழப்பெற்றவர் ஜலாலுதீன் பெரோஸ் கில்ஜி. கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் என புகழப்பெற்றவர் ஜலாலுதீன் பெரோஸ் கில்ஜி. சூனம் என்னும் பகுதியில் ஊடுருவி நின்றவர் மங்கோலியர்கள். சூனம் என்னும் பகுதியில் ஊடுருவி நின்றவர்கள் மங்கோலியர்கள். மத்திய ஆசியாவில் உள்ள இல்பாரி என்ற பழங்குடி இனத்தில் பிறந்தவர்கள் இல்துமிஷ். மத்திய ஆசியாவில் உள்ள இல்பாரி என்ற பழங்குடி இனத்தில் பிறந்தவர் இல்துமிஷ்.
குதுப்-உத்தீன் பக்தியார் என்பவர் சூஃபி துறவி. குதுப்-உத்தீன் பக்தியார் என்பவர் சூஃபி துறவி. பால்பனை அடுத்து பட்டம் பெற்றவர் கைகுபாத். பால்பனை அடுத்து பட்டம் பெற்றவர் கைகுபாத். பாராமாலை 1203ஆம் ஆண்டு தோற்கடித்தவர் குத்புதீன் ஐபக். பாராமாலை 1203ஆம் ஆண்டு தோற்கடித்தவர் குத்புதீன் ஐபக். அஜ்மீரில் குத்வாலா இஸ்லாம் பகுதியை கட்டியவர். அஜ்மீரில் குவாதுல்லா இஸ்லாம் மசூதியை கட்டியவர் குத்புதீன் ஐபக். துக்ளக் வம்ச ஆட்சியை ஏற்படுத்தியவர் முகமது பின் துக்ளக். அலாவுதீன் கில்ஜி இவற்றில் எதை கட்டினார்? மமத்கானா மசூதி, அலை தர்வாகாசா, சிறிகோட்டை. இவை அனைத்துமே அலாவுதீன் கில்ஜி கட்டினதுதான். கள்ள சந்தையை முற்றிலும் ஒழித்தவர் அலாவுதீன் கில்ஜி. கள்ள சந்தையை முற்றிலும் ஒழித்தவர் அலாவுதீன் கில்ஜி. தம்மை கடவுளின் பிரதிநிதியாக கொண்டவர் அலாவுதீன் கில்ஜி. தம்மை கடவுளின் பிரதிநிதியாக கொண்டவர் அலாவுதீன் கில்ஜி. துக்ளக் ஆட்சி முடிவு பெற்ற ஆண்டு 1414ஆம் ஆண்டு. துக்ளக் ஆட்சி முடிவு பெற்ற ஆண்டு கிபி 1414ஆம் ஆண்டு. பூரியில் ஜெகநாதர் கோயிலை கட்டியவர் பிரோஸ் துக்ளக். பூரியில் ஜெகநாதர் கோயிலை கட்டியவர் பிரோஸ் துக்ளக். தோஆப் பகுதியில் நிலவரியை ஏற்படுத்தியவர் தோஆப் பகுதியில் நிலவரியை ஏற்படுத்தியவர் முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக். கைகுபாத்தின் பாதுகாவலர் ஜலாலுதீன் கில்ஜி. கைகுபாத்தின் பாதுகாவலர் ஜலாலுதீன் கில்ஜி. குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை உருவாக்கியவர் குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை உருவாக்கியவர் அலாவுதீன் பெரோஷாஹி என்னும் ஷிய வரலாற்று நூலை எழுதியவர் பெரோஸ். மங்கோலிய படைத்தலைவர் செங்கிஸ்கான். மங்கோலிய படைத்தலைவர் செங்கிஸ்கான். ஒரு திட்டமான சராசரி காலம் என்பது 30 ஆண்டு காலம். ஒரு திட்டமான சராசரி காலம் என்பது 30 ஆண்டு காலம். புவி வெளியிடும் ஆற்றல் புவி வெளியிடும் வெப்ப ஆற்றல் என்பது புவி கதிர்வீசலாகும். புவி வெளியிடும் வெப்ப ஆற்றல் என்பது புவி கதிர்வீசாகும். துணை அயன உயர் அழுத்த மண்டலமானது டேஷ் வரை வடக்கு மற்றும் தென் கோளங்களில் அமைந்துள்ளது. 60 டிகிரி முதல் 65 டிகிரி வரை. வளிமண்டலத்தை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு. படை அடுக்கானது புவியின் மேல்பரப்பிலிருந்து சுமார் டேஷ் கிலோமீட்டர் வரை பரவி காணப்படுகிறது. 80 கிலோமீட்டர் வரை பரவி காணப்படுகிறது. படை அடுக்கானது புவியின் மேல்பரப்பிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் வரை பரவி காணப்படுகிறது. வளிமண்டலத்தின் அழுத்தமானது எப்பொழுதும் வளிமண்டல வெப்பநிலையோடு எதிர்மறையாக தொடர்புடையதாகும். மான்சூன் என்ற சொல்லானது மௌசிம் என்ற டேஷ் சொல்லிலிருந்து பெறப்படுகிறது. அரேபிய சொல்லிலிருந்து பெறப்பட்டது. மான்சூன் என்ற சொல்லானது மௌசிம் என்ற அரேபிய சொல்லிலிருந்து பெறப்பட்டது. புயலின் மையப்பகுதி வெற்றிடமாகும். அதுவே புயல் கண் எனப்படுகிறது. புயலின் மையப்பகுதி வெற்றிடமாகும். அதுவே புயல் கண் எனப்படுகிறது. 5000 மீட்டர் உயரத்தில் இருப்பவை கீற்று மேகங்கள். 5000 மீட்டர் உயரத்தில் இருப்பவை கீற்று மேகங்கள். மழை அளவை அளவிட பயன்படும் உபகரணம் மழைமானி. மழை அளவை அளவிட பயன்படும் உபகரணம் மழைமானி. இடியுடன் கூடிய புயல் என்பது டேஷ் மேகங்களால் உருவாக்கப்படுகிறது. கார்த்திரள். இடியுடன் கூடிய புயல் என்பது டேஷ் மேகங்களால் உருவாக்கப்படுகிறது. கார்த்திரள். வெப்ப மண்டலத்தில் டேஷ் முக்கிய பயிராகும் நெல். வெப்ப மண்டலத்தில் டேஷ் முக்கிய பயிராகும் நெல். எல் நினோ காலகட்டங்களில் சுமார் 5 முதல் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெப்பநிலையானது டேஷ் கடற்கரை ஓரங்களில் துரிதமாக அதிகரிக்கும். பெரு மற்றும் ஈக்வடார். எல் நினோ காலகட்டங்களில் சுமார் 5 முதல் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெப்பநிலையானது பெரு மற்றும் ஈக்வடார் கடற்கரை ஓரங்களில் துரிதமாக அதிகரிக்கும். துணை அயன உயரழுத்த மண்டலத்தினை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. குதிரை அட்சரேகைகள் என்று அழைக்கப்படுகிறது. துணை அயன உயரழுத்த மண்டலத்தினை குதிரை அட்சரேகைகள் என்று அழைக்கப்படுகிறது. சகாரா பாலைவனத்தில் வீசும் காற்று சிராக்கோ. சகாரா பாலைவனத்தில் வீசும் காற்று சிராக்கோ. இது கூட அடிக்கடி கேட்கிறாங்க.
மெக்சிகோ வளைகுடாவில் வீசும் குளிர்தல காற்று நார்த். மெக்சிகோ வளைகுடாவில் வீசும் குளிர்தல காற்று நார்த். கடல் மட்டத்தில் நிலவும் காற்றழுத்தத்தின் சராசரி அளவு 1013 மில்லி பார்களாகும். கடல் மட்டத்தில் நிலவும் காற்றழுத்தத்தின் சராசரி அளவு 1013 மில்லி பார்களாகும். டேஷில் சூரிய கதிர்கள் மின் செறிவூட்டப்படுகின்றன. அயனி அடுக்குக்கு. அயனி அடுக்கில் சூரிய கதிர்கள் மின் செறிவூட்டப்படுகின்றன. காலநிலை என்பது பொதுவாக ஒரு நீண்ட காலத்தில் மற்றும் ஒரு டேஷ் பரப்பளவில் காணப்படும் வானிலையின் சராசரி ஆகும். பெரும் காலநிலை என்பது பொதுவாக ஒரு நீண்ட காலத்தில் மற்றும் ஒரு பெரும் பரப்பரப்பில் காணப்படும் வானிலையின் சராசரி அளவாகும். நிலநடுக்கோட்டு பகுதியானது சூரியனின் வெப்ப கதிர்களை நேர்கதிர்களாக பெறுகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள டேஷ் நகர் வெப்பமாக உள்ளது. மதுரை. தமிழ்நாட்டில் உள்ள மதுரை நகர் வெப்பமாக உள்ளது. கடல் பகுதியில் இருந்து வீசும் காற்றானது அதிக ஈரப்பதத்தினை கொண்டிருப்பதால் அவை குளிர்ந்த ஈரமான காற்றாக வீசுகிறது. ஒரு நாளில் நிலவும் அதிக அளவு மற்றும் குறைந்த அளவு வெப்பநிலைக்கு இடையே உள்ள வெப்பநிலை வேறுபாடே நாள் வெப்ப பரவல் என அழைக்கப்படுகிறது. நாள் வெப்ப பரவல் அப்படின்னா ஒரு நாளில் நிலவும் அதிக அளவு மற்றும் குறைந்த அளவு வெப்பநிலைக்கு இடையே உள்ள வெப்பநிலை வேறுபாடு தான் ஒரு நாள் வெப்ப பரவல் ஆகும். சூரிய கதிர்வீச்சிலிருந்து பூமி பெறும் வெப்ப ஆற்றலானது டேஷ் வழிகளில் செயல்படுகிறது. 3 வழிகளில் செயல்படுகிறது. சூரிய கதிர்வீச்சிலிருந்து பூமி பெறும் வெப்ப ஆற்றலானது 3 வழிகளில் செயல்படுகிறது. சூரியனிடம் இருந்து வரும் சூரிய கதிர்வீசல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. வெப்பம். சூரியனிடமிருந்து வரும் சூரிய கதிர்வீசல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. வெப்பம். புவியானது டேஷ் அளவு சூரிய கதிர்வீச்சலை பெறுகின்றன. மிக குறைந்த அளவு. புவியானது மிக குறைந்த அளவு சூரிய கதிர்வீச்சலை பெறுகின்றன. புவி பெறும் ஒளி மற்றும் வெப்பத்திற்கு மூலாதாரம் சூரியன். புவி பெறும் ஒளி மற்றும் வெப்பத்திற்கு மூலாதாரம் சூரியன். புவியின் வளிமண்டலமானது வாயுவால் சூழப்பட்டுள்ளது. புவியின் வளிமண்டலமானது வாயுவால் சூழப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் காணப்படும் முக்கிய வாயுக்கள் நைட்ரஜன், ஆக்சிஜன். வளிமண்டலத்தில் காணப்படும் முக்கிய வாயுக்கள் நைட்ரஜன், ஆக்சிஜன். வளிமண்டலத்தின் உயரத்திற்கு ஏற்ப வாயுக்களின் அளவானது வேறுபடுகின்றன. வளிமண்டலத்தின் உயரத்திற்கு ஏற்ப வாயுக்களின் அளவானது வேறுபடுகின்றன. வளிமண்டலம் அதன் பண்புகளின் அடிப்படையில் 4 அடுக்குகளாக பிரிக்கப்படுகின்றன. வளிமண்டலம் எத்தனை அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னா 4 அடுக்குகளாக. அடியடுக்கு புவியின் பூமத்திய ரேகை பகுதியில் 10 கிலோமீட்டர் வரை பரவி காணப்படுகின்றன. அடியடுக்கு புவியின் பூமத்திய ரேகை பகுதியில் 10 கிலோமீட்டர் வரை பரவி காணப்படுகிறது. புவியின் எந்த அடுக்கில் உயரம் அதிகரிப்பிற்கு ஏற்ப வெப்பநிலை குறைகிறது? அடியடுக்கு. புவியின் எந்த அடுக்கில் உயரம் அதிகரிப்பிற்கு ஏற்ப வெப்பநிலை குறைகிறது? அடியடுக்கு. வளிமண்டலத்தை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு வானியல். வளிமண்டலத்தை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு வானியல். படை அடுக்கானது புவியின் மேல் பரப்பிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் வரை பரவி காணப்படுகிறது. படை அடுக்கானது புவியின் மேல் பரப்பிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் வரை பரவி காணப்படுகிறது. ஜெட் விமானங்கள் எந்த அடுக்கில் பயணிக்கின்றன? படையடுக்கு. ஜெட் விமானங்கள் எந்த அடுக்கில் பயணிக்கின்றன? படையடுக்கு. படை அடுக்கின் உச்சி விளிம்பில் டேஷ் வாயு அதிக அளவில் காணப்படுகிறது. ஓசோன் வாயு. சமவெப்ப அடுக்கு மற்றும் ஓசோன் அடுக்கு என அழைக்கப்படுவது படையடுக்கு. அயனி அடுக்குக்கு புவியின் மேல் பரப்பிலிருந்து 80 கிலோமீட்டர் முதல் 500 கிலோமீட்டர் வரை பரவி காணப்படுகிறது. அயனி அடுக்கு புவியின் மேல் பரப்பில் இருந்து 80 கிலோமீட்டர் முதல் 500 கிலோமீட்டர் வரை பரவி காணப்படுகிறது.
வளிமண்டலத்தின் எந்த பகுதியில் சூரிய கதிர்கள் மின் செறிவூட்டப்படுகின்றன? அயனி அடுக்கு. வானிலையில் ஒரு பிரிவு கதிர்வீசலியல். வானியலின் ஒரு பிரிவு கதிர்வீசலியல். வளிமண்டலத்தின் மிக உயரமான அடுக்கு வெளியடுக்கு. வளிமண்டலத்தின் மிக உயரமான அடுக்கு வெளியடுக்கு. எக்ஸோஸ்பியர் அடுக்கானது பெருமளவு டேஷ் வாயுக்களை கொண்டுள்ளது. எக்ஸோஸ்பியர் அடுக்கானது பெருமளவில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களை கொண்டுள்ளது. வெப்பநிலையை அளக்க உதவும் உபகரணத்தின் பெயர் வெப்பமானி. வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் உபகரணம் அழுத்தமானி. வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் உபகரணம் அழுத்தமானி. வட மற்றும் தென் கோளங்களில் 60 டிகிரி முதல் 65 டிகிரி வரை அமைந்துள்ளது. துணை துருவ தாழ்வழுத்த மண்டலம். சம அழுத்த கோடுகள் என்பவை ஒரே அளவுள்ள காற்றழுத்தத்தினை கொண்ட டேஷ் இடங்களை இணைக்கும் கற்பனை கோடுகளாகும். வெவ்வேறு இடங்களை இணைக்கும் கற்பனை கோடுகளாகும். எந்த பகுதியில் சூரிய கதிர்கள் ஆண்டு முழுவதும் செங்குத்தாக விழுகின்றன? பூமத்திய ரேகை. பூமத்திய ரேகை மண்டலத்தை டேஷ் என்று அழைப்பார்கள். அமைதி மண்டலம் மற்றும் டோல்ட்ராம்ஸ் என்று அழைப்பார்கள். மின்னல் ஒரு நொடிக்கு டேஷ் மைல் வேகத்தில் பயணிக்கின்றன. 96,500 மைல் வேகத்தில் பயணிக்கிறது. மின்னல் ஒரு நொடிக்கு 96,500 மைல் வேகத்தில் பயணிக்கிறது. இவ்வுலகில் ஆண்டொன்றுக்கு சுமார் டேஷ் மில்லியன் மின்னல்கள் தோன்றுகின்றன. 16 மில்லியன். இவ்வுலகில் ஆண்டொன்றுக்கு சுமார் 16 மில்லியன் மின்னல்கள் தோன்றுகின்றன. இடியுடன் கூடிய புயல் என்பது கார்த்திரள் மேகங்களால் உருவாக்கப்படுகிறது. இடியுடன் கூடிய புயல் என்பது கார்த்திரள் மேகங்களால் உருவாக்கப்படுகிறது. படை மேகங்கள் கடல் மட்டத்திலிருந்து 2000 மீட்டருக்கு இடையிலேயே உருவாகுவதால் தாழ் மேகங்கள் எனப்படுகின்றன. படை மேகங்கள் கடல் மட்டத்திலிருந்து 2000 மீட்டருக்கு இடையிலேயே உருவாவதால் தாழ் மேகங்கள் எனப்படுகிறது. நடுத்தர மேகங்கள் என்று அழைக்கப்படுவது திரள் மேகங்கள். நடுத்தர மேகங்கள் என்று அழைக்கப்படுவது திரள் மேகங்கள். மாலை நேர 4 மணி மழைப்பொழிவு என்று அழைக்கப்படுவது வெப்பசலன மழை. மாலை நேர 4 மணி மழைப்பொழிவு என்று அழைக்கப்படுவது வெப்பசலன மழை. எவ்வகையான மழைப்பொழிவு இடி மற்றும் மின்னலினை கொண்டிருக்கும்? வெப்பசலன மழை. எந்த வகையான மழைப்பொழிவு இடி மற்றும் மின்னலினை கொண்டிருக்கும் அப்படின்னா வெப்பசலன மழை. டேஷ் என்பது உயர் அழுத்த அமைப்பின் மையமாகும். எதிர் சூறாவளிகள். எதிர் சூறாவளிகள் என்பது உயர் அழுத்த அமைப்பின் மையமாகும். டேஷ்களுக்கு ஒரு நிலையான இடமோ திசையோ கிடையாது. மாறும் காற்று. மாறும் காற்றுகளுக்கு ஒரு நிலையான இடமோ திசையோ கிடையாது. கிருஷ்ணதேவராயர் முழு நிறைவான அரசர் என்று வரலாற்று அறிஞர் யாரை குறிப்பிட்டுள்ளார்? டோமிங்கோ பயஸ். கிருஷ்ணதேவராயர் முழு நிறைவான அரசர் என்று வரலாற்று அறிஞரான டோமிங்கோ பயஸை குறிப்பிட்டுள்ளார். பீஜப்பூரில் உள்ள கோல்கும்பா கட்டிடம் டேஷ் என்ற சிறப்பை பெற்றது. முணுமுணுக்கும் அரங்கம் என்ற சிறப்பை பெற்றுள்ளது. விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி 1336. ஹரியர புக்கர் சகோதரர்கள் பணியாற்றிய ஐசல அரசர் யார்? 3ஆம் வீரபல்லாளர். விஜயநகர பேரரசின் புகழ்மிக்க அரசர் கிருஷ்ணதேவராயர். 1347 தக்காணத்தில் ஏற்படுத்தப்பட்ட முஸ்லிம் பேரரசு பாமினி பேரரசு ஆகும். தக்காணத்தில் ஏற்படுத்தப்பட்ட முஸ்லிம் பேரரசு பாமினி பேரரசு. பாமினி பேரரசு எந்த ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டா 1347. 3ஆம் முகமது ஷாவின் பாதுகாவலர் யார்? முகமது கவான். 3ஆம் முகமது ஷாவின் பாதுகாவலர் முகமது கவான். பக்தி இயக்கம் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? தென்னிந்தியாவில். சம்பந்தர் எத்தனை பதிகங்களை பாடினார்? 16,000 பதிகங்களை பாடினார். பக்தி இயக்கத்தின் மற்றொரு மகான் குருநானக். பக்தி இயக்கத்தின் மற்றொரு மகான்
குருநானக். சங்கராச்சாரியார் கேரளாவில் டேஷ் என்ற இடத்தில் பிறந்தார். காலடி. சங்கராச்சாரியார் கேரளாவில் டேஷ் என்ற இடத்தில் பிறந்தார். காலடி. குருநானக் நிறுவிய மதம் சீக்கிய மதம். குருநானக் நிறுவிய மதம் சீக்கிய மதம். துளசிதாசர் எழுதிய நூல் ராமசரிதரமானஸ். துளசிதாசர் எழுதிய நூல் ராமசரிதரமானஸ். சூப்பி இயக்கம் ஆரம்பமான இடம் பாரசீகம். சூப்பி இயக்கம் ஆரம்பமான இடம் பாரசீகம். விஜயநகர பேரரசின் முக்கிய துறைமுகம் கோவாட்டேயு, கொல்லம். அவை அனைத்துமே விஜயநகர பேரரசின் முக்கிய துறைமுகங்கள் தான். விஜயநகரம் வீழ்ச்சியடைந்த ஆண்டு கிபி 1614. கிபி 1614. அங்காடியை கட்டுப்படுத்த நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் திவானி ரியாஸ். அங்காடியை கட்டுப்படுத்த நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் திவானி ரியாசஸ். 4 லட்சம் ஈரடி செய்யுளை எழுதிய மிக சிறந்த பாரசீக மொழி கவிஞர் யார்? அமீர் குரூஸ். பாரசீக மொழி கவிஞர் டேஷ் அப்படின்னு கேட்டாலும் அமீர் குரூஸ். முழு நிறைவான அரசர் என்று வரலாற்று அறிஞர் டோமிங்கோ பயஸ் யாரை குறிப்பிட்டுள்ளார்? கிருஷ்ண தேவராயரை குறிப்பிட்டுள்ளார். பாமினி அரசை தோற்றுவித்தவர் அசன் கங்கு. அசன் கங்கு. கிருஷ்ண தேவராயர் எழுதிய சமஸ்கிருத நூல் ஜாம்பவதி கல்யாணம், உஷா பரிணயம். பகிலால் லோடிக்கு கானிக்கான் பட்டத்தை சூட்டியவர் முகமது ஷா. பக்தி இயக்கத்தை வட இந்தியாவில் சேர்த்தவர் ராமானந்தர். பக்தி இயக்கத்தை வட இந்தியாவில் சேர்த்தவர் ராமானந்தர். வசீர் என்பவர் பிரதமர் அமைச்சர். வசீர் என்பவர் பிரதமர் அமைச்சர். 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ பெரியவர் யார்? 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ பெரியவர் ராமானுஜர். கிருஷ்ணர் வழிபாட்டை பிரபலப்படுத்தியவர் சைத்தன்யர். கிருஷ்ண வழிபாட்டை பிரபலப்படுத்தியவர் சைத்தன்யர். முக்கியமான கேள்வி அது. மீராபாய் பாடல்களில் புகழ் பெற்றது பஜன். மீராபாய் பாடல்களில் புகழ் பெற்றது பஜன். சூப்பி இயக்கத்தின் குழு தலைவர் ஷேக் பீர் முர்ஷித். இவங்க எல்லாருமே சூப்பி இயக்கத்தின் குழு தலைவர்கள் தான். ஏழை காப்பாளன் என்று அழைக்கப்பட்டவர் மொய்தீன் உத்தீன் சிஷ்டி. ஏழை காப்பாளன் என அழைக்கப்பட்டவர் மொஹீன் உத்தீன் சிஷ்டி. பாண்டியர்களின் வரலாற்றை 3 காலகட்டங்களாக வகைப்படுத்தப்படுகிறது. பாண்டியர்களின் வரலாற்றை 3 காலகட்டங்களாக வகைப்படுத்தப்படுகிறது. தெல்லாறு எரிந்த நந்திவர்மன் என நந்தி கலம்பகம் யாரை புகழ்கிறது? 3ஆம் நந்திவர்மன். தெல்லாறு எரிந்த நந்திவர்மன் என நந்தி கலம்பகம் யாரை புகழ்கிறது? 3ஆம் நந்திவர்மன். துளுவ மரபை சார்ந்தவர் கிருஷ்ணதேவராயர். தாழ்த்தப்பட்டவர்களில் முதன்மையானவர் சொக்கமேளா. தாழ்த்தப்பட்டவர்களில் முதன்மையானவர் சொக்கமேளா. பஞ்சாப் மொழியில் பல பக்தி பாடல்களை எழுதியவர் பாபா பரீத். பஞ்சாப் மொழியில் பல பக்தி பாடல்களை எழுதியவர் பாபா பரீத். நாகூரை ஆண்டவர் டேஷாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் தான் நாகூரை ஆண்டார்கள். விஜயநகர பேரரசு டேஷ் மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. 6 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. ஹரிஹர புக்கர் துங்கபத்திர ஆற்றங்கரையில் விஜயநகர அரசை உருவாக்கிய ஆண்டு. ஹரிஹர புக்கர் துங்கபத்திர ஆற்றங்கரையில் விஜயநகர அரசை உருவாக்கிய ஆண்டு கிபி 1336. சீக்கிய மதத்தை நிறுவியவர் குருநானக். சீக்கிய மதத்தை நிறுவியவர் குருநானக். அத்வைத கொள்கையை பரப்பியவர் அத்வைத கொள்கையை பரப்பியவர் சங்கராச்சாரியார். அத்வைத கொள்கையை பரப்பியவர் சங்கராச்சாரியார். இந்து முஸ்லிம் ஒற்றுமையை முதலாக வலியுறுத்தியவர் கபீர்தாஸ். இந்து முஸ்லிம் ஒற்றுமையை முதலாக வலியுறுத்தியவர் கபீர்தாஸ். வீரசைவம் என்ற பிரிவை தொடங்கியவர் பசவர். வீரசைவம் என்ற பிரிவை தொடங்கியவர் பசவர். நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் பெரிய புராணம். நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் பெரிய புராணம். கீழ்கண்டவற்றுள் ராஜசேகரன் எழுதிய நூல். கீழ்கண்டவற்றுள் ராஜசேகரன் எழுதிய நூல் கற்பூர மஞ்சரி பாலராமாயணம்.
பாலராமாயணம் எழுதியது யார்? ராஜசேகரன். கற்பூர மஞ்சரி எழுதியவர் யார்? ராஜசேகரன். அதிவீரர் பாண்டியன் டேஷ் எனும் நூலை எழுதினார்? நைடதம். நைடதம் என்ற நூலை எழுதியவர் யார்? அதிவீர ராமபாண்டியன். மீராபாய் பிறந்த ஆண்டு கிபி 1498. மீராபாய் பிறந்த ஆண்டு கிபி 1498. ராமசரிதமானஸ் நூலின் ஆசிரியர் துளசிதாசர். வல்லபாச்சாரியார் வழிபட்ட தெய்வம் கிருஷ்ணர். தாழ்வாண்டியில் பிறந்தவர் குருநானக். தாழ்வாண்டியில் பிறந்தவர் குருநானக். பாமினி அரசின் நிர்வாகம் டேஷ் முறையில் அமைந்தது? நிலமானியம். பக்தி இயக்கம் முதலில் இந்தியாவிலேயே தொடங்கப்பட்டது? தென் இந்தியாவில் பக்தி இயக்கம் முதலில் தொடங்கப்பட்டது. ஒரே கடவுள் என்ற கோட்பாட்டை உடைய மாணிக்கவாசகர் கடவுளை அடைய ஒரே வழி அன்பு என உறுதியாக அறிவுறுத்தினார். கடவுளை அடைய ஒரே வழி அன்பு என்று கூறியவர் யார்? மாணிக்கவாசகர். விஷ்ணுவின் புகழினை பரப்பியோர் டேஷ் எனப்பட்டனர்? ஆழ்வார்கள். விஷ்ணுவின் புகழினை பரப்பியோர் டேஷ் எனப்பட்டார்கள்? ஆழ்வார்கள். பக்தி இயக்கத்தின் மற்றொரு மகான் குருநானக். பக்தி இயக்கத்தின் மற்றொரு மகான் குருநானக். வீரசைவம் என்ற பிரிவை தொடங்கியவர்? பசவர் வீரசைவர். வீரசைவம் என்ற பிரிவை தொடங்கியவர்கள்? வீரசைவம் என்ற பிரிவை தொடங்கியவர்கள் வீரசைவர் லிங்காயத்துக்கள். ஸ்ரீ கவிராயர் எழுதிய நூல்கள். ஸ்ரீ கவிராயர் எழுதிய நூல்கள் சேயூர் முருகன் உலா, ரத்னகிரி உலா. பஜன் என்னும் பாடல் புகழ்பெற்ற மாநிலம்? பஜன் என்னும் பாடல் புகழ்பெற்ற மாநிலம் ராஜஸ்தான். கந்தூரி உருஷ் என்பது இவர்களின் திருவிழா? சூப்பி. கந்தூரி உருஷ் என்பது இவர்களின் திருவிழா? சூப்பி. சங்கராச்சாரியார் டேஷில் காலடி என்னும் இடத்தில் பிறந்தார்? கேரளா. அரபி பாரசீக மொழிகளை கற்க ஊக்கமளித்தவர்? பாபினி. அரபி பாரசீக மொழிகளை கற்க ஊக்கமளித்தவர் பாபினி. விஜயநகர பேரரசின் தலைநகரம்? ஹம்பி. விஜயநகர பேரரசின் தலைநகரம் ஹம்பி. சைத்தானியர் பிறந்த நாடு? வங்காளம். சைத்தானியர் பிறந்த நாடு வங்காளம். உருது மொழி உருவான காலம்? சுல்தான் காலம். உருது மொழி உருவான காலம் சுல்தான் காலம். சூப்பா என்றால் டேஷ் என்பது பொருளாகும்? தூய்மையான. சூப்பா என்றால் தூய்மை என்பது பொருள். சில்சிலா என்றால் தொடர் சங்கிலி. சில்சிலா என்றால் தொடர் சங்கிலி என்று பொருள். வறட்சி ஏற்பட முதன்மையான காரணம்? பற்றாக்குறைவான மழைப்பொழிவுதான் வறட்சி ஏற்பட முதன்மையான காரணம். சூறைக்காற்றினை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் டேஷ் என அழைக்கப்பட்டது? டுவிஸ்டர். சூறைக்காற்றினை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் டுவிஸ்டர் என்று அழைக்கப்பட்டது. நிலச்சரிவுகள் அடிக்கடி ஏற்படுவதும் மலை பிரதேசத்துல. நிலச்சரிவுகள் அடிக்கடிக்கு எங்கு ஏற்படுகிறது? மலை பிரதேசத்துல. சுனாமி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? ஜப்பான். சுனாமி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? ஜப்பான். இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஐதராபாத். இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் ஐதராபாத்தில் நிறுவப்பட்டுள்ளது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் எது இயற்கையான பேரிடர் இல்லை? அணுகுண்டு வெடிப்பு. கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் எது இயற்கையான பேரிடர் இல்லை? அணுகுண்டு வெடிப்பு. நீரினால் சூழப்பட்டு இருக்கும் அகன்ற பெரும்பரப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது? பேராழி. நீரினால் சூழப்பட்டு இருக்கும் அகன்ற பெரும்பரப்பு பேராழி என அழைக்கப்படுகிறது. அட்லாண்டிக் பேராழி நீண்ட வடிவம் எதுனா? எஸ் வடிவம். அட்லாண்டிக் பேராழி நீண்ட எஸ் வடிவம் கொண்டது. அட்லாண்டிக் பேராழி நீண்ட எஸ் வடிவம் கொண்டது. கடல் நீரின் உயர்வு மற்றும் தாழ்வு எனப்படுவது ஓதங்கள். கடல் நீரின் உயர்வு மற்றும் தாழ்வு எனப்படுவது ஓதங்கள். நீரின் அடியில் உள்ள மலைகளின் உயரப்பகுதி கயாட். நீரின் அடியில் உள்ள மலைகளின் உயரப்பகுதி கயாட். நீரியல் சுழற்சி இவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீர் சுழற்சி. நீரியல் சுழற்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீர் சுழற்சி. சமூகம் அல்லது சுற்றுச்சூழலின் மீது ஏற்படுத்தப்படும் எதிர்மறையான விளைவு பேரிடர். சமூகம் அல்லது சுற்றுச்சூழலின் மீது ஏற்படுத்தப்படும் எதிர்மறையான விளைவு பேரிடர். இடர் தணித்தல் என்பதன் பொருள் விளைவின் தீவிரத்தை குறைத்தல். இடர் தணித்தல் என்பது பொருள் விளைவின் தீவிரத்தை குறைத்தல். 2001 51வது குடியரசு தின விழாவின் போது
டேஷ் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது குஜராத்தில் 2001 51வது குடியரசு தின விழாவின் போது குஜராத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் ஐதராபாத்தில் நிறுவப்பட்டுள்ளது. எரிமலை பரவலை பற்றி அறிந்து கொள்ள பயன்படும் கருவி சாய்வுமானி. எரிமலை பரவலை பற்றி அறிந்து கொள்ள பயன்படும் கருவி சாய்வுமானி. மிக அதிக அபாயம் நேர்வு மண்டலம் என்பது காஷ்மீர். மிக அதிக அபாயம் நேர்வு மண்டலம் என்பது காஷ்மீர். மிக அதிக உவர்ப்பியம் உள்ள இடம் செங்கடல் சாக்கடல். மிக அதிக உவர்ப்பியம் அப்படின்னா உப்பு உவர்ப்பியம் உள்ள இடம் எதுனா செங்கடலும் சாக்கடலும். கண்டத்திட்டின் ஆழம் 100 மீட்டர். கண்டத்திட்டின் ஆழம் 100 மீட்டர். அமாவாசை மற்றும் பௌர்ணமியில் ஏற்படும் ஓதம் மிகவை ஓதம். அமாவாசை மற்றும் பௌர்ணமியில் ஏற்படும் ஓதம் என்று மிகவை ஓதம். பேராழியின் தரைப்பகுதியில் காணப்படுபவை பேராழியின் தரைப்பகுதியில் காணப்படுபவை சிப்பி ஓடுகள், வைரங்கள், சரளைகள். இவை அனைத்துமே பேராழியின் தரைப்பகுதியில் காணப்படும். நிலச்சரிவு அடிக்கடி ஏற்படுவது மலை பிரதேசத்தில். உலகின் மொத்த பரப்பில் 20% கொண்ட பேராழி இந்தியா தான். பேராழி என்னும் ஒகேனஸ் டேஷ் மொழி சொல்லாகும் கிரேக்கம். பேராழி என்னும் ஒகேனஸ் டேஷ் மொழி சொல்லாகும் கிரேக்கம். பேராழி நீரோட்டம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். பேராழி நீரோட்டம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். நீரின் அடியில் உள்ள மலைகளின் உயரப்பகுதி கயாட். நீரின் அடியில் உள்ள மலைகளின் உயரப்பகுதி கயாட். ஆர்டிக் பேராழியின் சராசரி அளவு 4000 மீட்டர். ஆர்டிக் பேராழியின் சராசரி அளவு 4000 மீட்டர். நமி என்பதன் பொருள் அலை. நமி என்பதன் பொருள் அலை. பேராழி உருவாகும் நீரோட்டத்தை பாதிக்கும் காரணி. பேராழி உருவாக்கும் நீரோட்டத்தை பாதிக்கும் காரணி புவியீர்ப்பு விசை, பனி உருகுதல், கொரியாலிசிஸ் விசை. இவை அனைத்துமே பேராழி உருவாகும் நீரோட்டமாகும். உலகில் உள்ள பேராழிகளின் சராசரி உவர்ப்பிடம் 35 கிராம். உலகில் உள்ள பேராழிகளின் சராசரி உவர்ப்பிடம் 35 கிராம். மிதமான அபாய நேர்வு மண்டலம் அந்தமான். மிதமான அபாய நேர்வு மண்டலம் அந்தமான். ஆர்டிக் பேராழி இருக்கும் தீவு. ஆர்டிக் பேராழி இருக்கும் தீவு எலிசபெத் தீவு, விக்டோரியா தீவு, நோவாகா சொமிலியா தீவு. இவை அனைத்தும். லார்ஜ் ஹட்ரான் கொலைடர் என்பது ஒரு கருவி. பேராழி பூமியின் மொத்த பரப்பில் டேஷ் உள்ளது 97% உள்ளது. பேராழி பூமியின் மொத்த பரப்பில் 97% உள்ளது. பிரம்மாண்டமான பேராழி என்பது பெந்தலாசா. பிரம்மாண்டமான பேராழி என்பது பெந்தலாசா. இயல்பான பெருவிகித வெப்பநிலையானது ஒவ்வொரு 32 மீட்டர் ஆழத்திற்கும் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும். பனிப்பாறை நகர்தல் டேஷ் ஆகும் பனியாறு. கடற்கரை பகுதியில் காணப்படும் அரிப்பிற்கு முக்கிய காரணி அலை. நீரின் சேர்க்கையால் பாதிக்கப்படும் தாது சிலிக்கேட். உலகின் மிக நீண்ட கடற்கரை மியாமி. பள்ளத்தாக்கு பனியாற்றிற்கு எடுத்துக்காட்டு ஆல்பைன். பள்ளத்தாக்கு பனியாற்றிற்கு எடுத்துக்காட்டு ஆல்பைன். பாறைகளில் பனி உறைவதாலும் உருகுவதாலும் சிதைக்கப்படும் நிகழ்வு உறைபனி உடைப்பு. ஆற்று முகத்துவாரத்தில் உருவாகும் மணல் திட்டு குடா. உலகின் மொத்த பரப்பில் 20% இந்திய பேராழி கொண்டுள்ளது. உலகில் உடைய மொத்த பரப்பரப்புல இந்திய பேராழி 20% கொண்டுள்ளது. தென் பேராழி என அழைக்கப்படுவது அண்டார்டிக். காற்றின் அரிப்போடு தொடர்புடைய மற்ற நிலத்தோற்றம் மேசா, பிட்பீஸ், பட்டை கற்கள். இவை அனைத்துமே. டேஷாம் ஆண்டில் இந்தியா பாதுகாப்பு பேரவையின் நிரந்தரமற்ற உறுப்பினராக 2 ஆண்டு காலத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டில் இந்தியா பாதுகாப்பு பேரவையின் நிரந்தரமற்ற உறுப்பினராக 2 ஆண்டு காலத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஐநா சபையின் தலைமையகம் எங்கு உள்ளது? நியூயார்க். ஐநாவில் எத்தனை நாடுகள் உறுப்பினராக உள்ளன? 192 உறுப்பினர் நாடாக உள்ளன. ஐநாவில் எத்தனை நாடுகள் உறுப்பினராக உள்ளன? 192 நாடுகள். ஐநாவின் பாதுகாப்பு பேரவை நிரந்தர உறுப்பினர்களை கொண்டுள்ளது 5. ஐநாவின் பாதுகாப்பு பேரவை 5 நிரந்தர உறுப்பினர்களை கொண்டுள்ளது.
ஐநாவின் அலுவலக மொழிகளில் ஒன்று இந்தி. ஐநாவின் அலுவலக மொழிகளில் ஒன்று இந்தி. தற்போது ஐநாவின் உறுப்பினர் எண்ணிக்கை 192. ஐநாவின் உறுப்பினர் எண்ணிக்கை 192. அறங்காவலர் பேரவையின் உறுப்பினர் எண்ணிக்கை 7. இரு கட்சி ஆட்சி முறை எந்த நாட்டில் உள்ளது? இங்கிலாந்து. எந்த சாசனத்தில் ஐக்கிய நாடுகள் என்ற பெயர் முதலில் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டது? அட்லாண்டிக். யால்டா மாநாடு கூட்டப்படும் ஆண்டு 1945. ஐநாவின் ஈரான்-ஈராக் போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஆண்டு 1988. ஈரான்-ஈராக் போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஆண்டு 1988. எந்த ஆண்டு ஐநா டச்சு நாட்டின் பிடியிலிருந்து இந்தோனேஷியாவுக்கு விடுதலை வழங்கியது? 1947. எந்த ஆண்டு ஐநா டச்சு நாட்டின் பிடியிலிருந்து இந்தோனேஷியாவுக்கு விடுதலை வழங்கியது? 1947. குழந்தைகளின் அடிப்படை உரிமைகளை பற்றிய சரத்து 24. குழந்தைகளின் அடிப்படை உரிமைகளை பற்றிய சரத்து 24. தாய்ப்பாலுக்கு மாற்றாக உணவு புட்டிகள் மற்றும் குழந்தை உணவு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992. தாய்ப்பாலுக்கு மாற்றாக உணவு புட்டிகள் மற்றும் குழந்தை உணவு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992. குழந்தைகள் உரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பாணை குழு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2005. குழந்தைகள் உரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பாணை குழு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2005. எந்த அரசியல் சட்ட திருத்தம் ஊராட்சி அமைப்புகளிலும் உள்ளூர் அமைப்புகளிலும் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்துள்ளது? எந்த அரசியல் சட்ட திருத்தம் ஊராட்சி அமைப்புகளிலும் உள்ளூர் அமைப்புகளிலும் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்துள்ளது? பொருளியல் ஒரு சமூக அறிவியலாகும். பண்பாடு என்பது விருப்பங்களை நிறைவு செய்வதாகும். பொதுவாக மூலதனம் என்பது செல்வம் குறிக்கும். கல்வியில் செய்யப்படும் முதலீடு மூலதனம் எனப்படும். கல்வியில் செய்யப்படும் முதலீடு மனித மூலதனம் எனப்படும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம மற்றவங்களுக்கு பயன்பட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.